எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு 2026 தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது டெல்லி முடிவு செய்யும், அதான் அவங்க சொன்ன பிறகு நாங்க பேசுறது சரியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அவர் அதிமுகவை எப்படி பாக்குறீங்க? அந்த கட்சிக்கு ஓனர் அமித்ஷா, புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் கட்டியமைக்கப்பட்ட கட்சி. புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வெகுவாக வளர்க்கப்பட்ட கட்சிக்கு இப்போ ஓனர்ஷிப் மாறி இருக்கு. ஓனர்ஷிப் அமித்ஷா எடுத்துட்டார். இப்போ அதோடைய பொறுப்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்னுடைய பார்வை. ஏன்னா டெல்லி அவங்க சொல்கிறாங்க இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை கூட்டணினாங்க, கூட்டணி வச்சுட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா பற்றி எவ்வளோ மோசமாக பேச முடியுமோ, கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி தண்டனை பெற்றவர், அபராதம் கட்டியவர், ஊழல்வாதின்லாம் பேசினாங்க. அதுக்கு இன்னி வரைக்கும் ஒரு சாரி கூட சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த அம்மா பற்றி பேசுறது. ஒரு சாரி சொல்லலை, ஒரு மன்னிப்பு கேட்கல. இருந்த போதிலும் இப்போதும் இல்லை எப்போதும்னா போய் கூட்டணி வச்சுட்டாங்க. கூட்டணி வச்ச பிறகு அமைச்சர்கள் மேலாள் அமைச்சர்கள் முன்னிலையிலேயே, அதிமுக தலைவர்கள் முன்னிலையிலேயே பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் கொச்சைப்படுத்தி ஒரு படம் போட்டு காட்டுறாங்க. அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாங்க, யோசிக்கிறாங்க ரொம்ப பண்ணணுமா பண்ணக்கூடாதான். இப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லா முடிவும் டெல்லி எடுக்கும் அப்படின்னா அந்த கட்சிக்கு ஓனர் யார்? என்னுடைய கேள்வி எல்லாம் ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் த பார்ட்டி? ஏடிஎம்கே ஓனர் அமித்ஷாவா அப்படின்ற கேள்வி எழுதலை. அப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சி தலைவர் அம்மையாருக்கும் அந்த தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய துரோகம் தானே அது.